வணக்கம் யூடியூபாளர்களே, வணக்கம். இன்று ஒரு புதிய வீடியோ. அதாவது சேலம் டு வெள்ளையப்பன் கோயில். வெள்ளையப்பன் கோயில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுதான் புதுசாக போடுறேன். சேலத்துலேருந்து 25 கிலோமீட்டர் வரும், 25-30 கிலோமீட்டர் வரும். நம்ம யூடியூபாளர்களே நல்லாயிருக்கும். சனி ஞாயிறு வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னா கிடா வெட்டு விருந்து எல்லாம் இங்கேயே நடக்கும். நல்லா சிறப்பாக செய்வாங்க. சூப்பராக இருக்குது நேயர்களே. வந்து பொழுது கழிச்சிட்டு காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஜம்முன்னு நண்பர்களோட வந்து ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி பிளேஸை இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். சேலம் டு வெள்ளையப்பன் கோயில் அருமையாக இருக்கும். 4 ரோடு வருதுன்னாங்க, வரல. அதனால பழைய ரோட்லேயே போகுதுங்க. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் புளிய மரம் இருக்குங்க, நல்லா சூப்பராக. ரோடு போகிற வரைக்கும் இந்த மரம் இருக்குங்க. ரோடு போட்ட பின்னாடி மரம் இருக்காது நேயர்களே. ரோடு நல்லா இருக்கு. மரம் 2 பக்கமும் புளிய மரம். இந்த பக்கம் ஒரு தோட்டம் இருந்ததுங்க, அதையும் கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கொடுத்த விலைக்கு இன்றைக்கெல்லாம் வாங்க முடியாதுங்க. எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிதுங்க. 1 கோடி 2 கோடி 3 கோடிங்கிறாங்க. கோடிகள் தான் சொல்கிறாங்க. அவங்க எந்த கோடிங்க போங்க, கடைசியில் ஒரு 3-4 கோடி போடுவாங்க. அவ்வளோதாங்க. 2 கோடி போடுவாங்க. பிறந்த விட்டு கோடி 1, புகுந்து விட்டு கோடி 1. பஸ்ஸு வேறு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரம் பஸ் வருது போகுதுன்னு சொல்ல முடியாது. கார் வந்தால் பஸ்ஸு வந்தால் காரு. இந்த டோல்கேட் இல்லாதனால இந்த லாரிக்காரர் வந்து இங்கே நிறையா போகிறாங்க யூடியூபாளர்களே. இந்த ரோடு மெயின் ரோடு இங்கேருந்து திருப்பதி போகிறதுக்கு அருமையான ரோடுங்க இது. சேலம் டு திருப்பதி சூப்பராக இருக்கும் ரோடு. எல்லாம் போட்டாங்க. நம்ம போகிற இடம் வரைக்கும் அதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தாங்க போடல, மீதி எல்லாம் போட்டாங்க. அருமையாக இருக்குங்க ரோடு, சூப்பராக. இங்கேருந்து சேலம், திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், அப்படியே திருப்பதிங்க. ஷார்ட்கட் ரோடு இது. டோல்கேட் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் டோல்கேட் வந்துடுச்சுங்க. இங்கேயும் 2-3 டோல்கேட் போட்டாங்க. ரோடெல்லாம் வேலையை ஆயிடுச்சு. டோல்கேட் போட்டாங்க நேயர்களே. டோல்கேட்டு போட்டால் எந்த பக்கமும் யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் வேறு பக்கம் தான் போவாங்க. எல்லாம் டோல்கேட் இல்லாதனால லாரிக்காரும் முக்கால்வாசி பேர் இங்கே தான் வராங்க நேயர்களே. ஏகமான லாரி பரவாயில்லைங்க. சாட்டர்டே சண்டேனா ஊறப்பட்ட லாரி இந்த பக்கம் டோல்கேட்டுக்கு அவசரமே வருங்க. இந்த பக்கம் இல்லை, நேராக இந்த பக்கம் இது திருப்பத்தூர், வாணியம்பாடி போயிட்டு ஆம்பூர் போயிட்டா பைபாஸ் வந்துடுங்க, கிருஷ்ணகிரி பைபாஸு. அதில் வந்து ஒரே டோல்கேட்டு தாங்க, நேராக மெட்ராஸ் போயிடலாம். ஷார்ட் ரோட் இந்த ரோடு. அதனால் எல்லா லாரியும் இதெல்லாம் போகிறாங்க. லாரிக்கார எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் மரங்கதான் இருக்குது. கொஞ்சம் நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேயர்களே. அதுக்கப்புறம் இருந்துக்கலாம் ரோடு பெருசு பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இல்லை. எல்லாம் பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனால் அருமையான இடங்க. குப்பனூர் நேயர்களே. குப்பனூரில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட்டு திரும்பினா ஏற்காடு ரோடு பிரியுங்க. நேராக ஏற்காடு ரோடு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் வருங்க. ஒன்று கார் திரும்புது பாருங்க, அதுதாங்க ஏற்காடு ரோடு. லெஃப்ட் சைடு போர்டு கூட போட்டிருக்கோம்.
நேராக போக வேண்டியங்க வெள்ளையப்பன் கோயில். சிம்பிளாக இருந்த ஊர் இன்னைக்கு பயங்கர டெவலப் ஆகிடுச்சிங்க. குப்பனூர் பயங்கர டெவலப். குப்பனூர்லாம் நம்ம ஊர் காட்டிலாம் இங்கே பயங்கரமாக இருக்குங்க. திருப்பத்தூர் திருவண்ணாமலை. திருப்பத்தூர் வந்து 100 கிலோமீட்டரு, திருவண்ணாமலை 122. ஏலகிரி இந்த பக்கம் தாங்க இருக்க. ஏலகிரி அங்கே ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி இந்த இந்த என்னது நம்ம சன் டிவியில் ஒளிபரப்ப வர நிகழ்ச்சிகள் அனைத்து நாடகம் அங்கே எடுக்கிறாங்க. நாடகம் எடுப்பாங்க நேயர்களே. நாடகம் நிறைய நாடகம் எடுக்கிறாங்க. நாங்கள் ஒரு தடவை போனால் ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நேயர்களே. ஒன்று சாஞ்சிக்கிட்டு நிற்கிது, இதை ப்ராப்ளம் மாட்டுது நேயர்களே. பிரேக் டவுன் ஆட்டாங்க நேயர்களே. ஆமாம், வண்டி ஒரு பிரேக் டவுன். சக்கரமே கலந்து விட்டது. நம்ம போகிறது வெள்ளையப்பன் கோயில் நேயர்களே. வெள்ளையப்பன் கோயில் அதையெல்லாம் போவாங்க. நம்ம இதில் எல்லாம் கிடா வெட்டுவாங்க, போவாங்க. காலையில் போனால் சாயந்தரம் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். காலையில் ஜோராக மணி 7-8 மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிட்டு போனோமா, சாமி கும்பிட்டு கிடா இருந்தா அருமையாக இருக்குங்க. இடம் சூப்பராக இருக்கும். கும்முன்னு அப்படியே பார்க்குறேன், காமிக்கிறதுங்க நேயர்களே. நம்ம யூடியூப் சேனல் நேயர்களே. லைட்டு போட்ட பின்னாடி கூட நான் பாருங்க, எவ்வளோ லாரிக்காரங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு பாருங்க. லைட்டு போட்ட வாட்டி கூட வரான். வைக்க மாட்டாங்க, பிரேக்கில் காலை வைக்க மாட்டாங்கங்க அந்த பக்கம். அதுக்கு தாங்க டோல்கேட் இல்லை, நீங்கள் வச்சிங்களேன் இந்த பக்கம் டோல்கேட் இல்லாதனால அவன் இது செல்லுன்னு வர்றது தாங்க, செல்லுன்னு போகிறது தாங்க இங்கே. அதுக்கு 2 சைடும் மரம், புளியா மரம் அருமையாக இருக்குங்க, சூப்பராக. நம்மளுக்கு ஆஸ்பத்திரினா இங்கே ரைட் சைடில் ஒன்று இருக்குங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. நோய்க்கடி, நரிக்கடி, பாம்புக்கடி எல்லா கடிக்கும் இங்கே ஊசி இருக்குங்க. நம்மளே 2-3 தடவை நாய் கடிச்சிருச்சுங்க. இங்கே தாங்க போட்டிருக்கேன் ரைட் சைடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அருமையாக கேட்குங்க, பிரச்சனை இல்லை. ரைட் சைடில் பாருங்கள் ஒரு மஞ்சள் பில்டிங்கு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்க ரைட் சைடு. இந்த நேரமாக டாக்டர் இருப்பாங்க இங்கே நேயர்களே. அருமையாக இருக்குது நேயர்களே. வீடியோவை பார்த்துக்கிட்டு பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. சப்ஸ்கிரைப் குறைவாக இருக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுனா பரவாயில்ல. NGK யூடியூபாளர்களே, தினமும் ஒரு டிராவல் வீடியோ சென்ட் செய்கிறேன். NGK டிராவலர் நேயர்களே, NGK டிராவலர் பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் நேயர்களே. லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே. பார்த்து பாருங்கள். ஒரு வீடியோ முடிய போகுதுங்க. இன்னொரு வீடியோவில் பக்கமாக போய் கோயில் எப்படி இருக்குன்னு போகிற நேயர்களே. வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம் வணக்கம்.